24 செய்திகள் வாசிப்பது கீதா. தமிழக வாழ்வுரிமை கட்சி செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் செல்லா என்கிற செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பு. தமிழகத்தில் இன்னும் 4 நாட்களில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களும் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி என அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் செல்லா என்கிற செல்வம் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்தவெளி தேர்தல் வாகனத்தில் தொடர் பிரச்சாரம் செய்து தனக்கான வாக்குகளை சேகரித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வெற்றி சின்னமாம் கேமரா சின்னத்தில் வாக்களித்து செல்லா என்கிற செல்வம் ஆகிய என்னை பெரும் வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமென கொளுத்தும் வெயிலில் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். வழிநெடுக அவருக்கு வரவேற்பு அமோகமாக உள்ளது. என்னை வெற்றி பெற செய்தால் இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை அளிப்பேன், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பேன் என தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு சேகரித்தார். உடன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் தங்கள் கட்சி கொடியை ஏந்தியவாறு இருசக்கர வாகனத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் அம்மா இந்த மணலை அரசுடைமையாக்குங்கள் என்று போராடி அதை அரசுடைமையாக்குவது வேல்முருகன் அவர்கள். அது மட்டுமின்றி ஒண்ணு விளங்கிக்கணும், இங்க எங்க அண்ணனுக்கு ஊடக வெளிச்சம் இல்ல. அவர் பண்ண போராட்டங்களை இவங்க வெளியில காட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க. சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எத்தனை பேரும் போராடி இருக்காரு, எத்தனை தொகை கொடுத்திருக்காரு. 15 வயசுல அரசியலுக்கு வந்தவருங்க தமிழரசன். அது தமிழரசன் தமிழ்நாடு விடுதலை படை. அவர் இன்னைக்கு வந்தவர் இல்ல. அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்து இன்னைக்கு பேசி 234 தொகுதிகளிலும் தனிச்சு நிற்கிறார். 15 வயசுல தமிழ்நாடு விடுதலை படை தலைவர் தமிழரசன் அவர்களின் கொள்கையை ஏற்று அதனால இந்த போராட்ட காலத்துக்கு போர்க்காலத்துக்கு வந்தவர் அண்ணன், அரசியல் தளத்திற்கு வந்தவர் அண்ணன். அவரோட போராட்டம் இன்னைக்கு தொடங்குகிறது இல்ல, அன்று தொடங்கப்பட்டு இன்று வரை தொடங்கப்படுகிறது. 40 ஆண்டு அரசியல் வாழ்க்கை. விஜய்க்கு எங்களுக்கு எந்த வாய்க்கா தகராறு இல்லைங்க. நாங்க விஜய் எங்க அண்ணன் வாழ்த்துறாரு, வாங்க வந்து மக்களுக்கு செய்யுங்க. ஆனா ஒரே விஷயத்துல மட்டும்தான் முரண்படுறோம். என்ன விஷயம்? 40 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு. எந்த அரசியல் அனுபவம் இல்லாம அரசியல் படுத்துங்க. உங்களோட ரசிகர்களை முதல்ல தொண்டனா அரசியல்வாதியா மாத்துங்க. அதுக்கப்புறம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடிட்டு களத்துல வாங்க அப்படின்ற முரண்பாடுதான் விஜய்க்கு எங்களுக்கு எந்த வாக்கு வாக்கா தகராறு, மச்சா மாமன் சண்டை, எந்த சண்டையும் கிடையாதுங்க எங்களுக்கு. அது மட்டுமல்ல, ஒண்ணு விளங்கிக்கணும், இதுல 6 முறை சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்காரு, 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, ஒரு முறை தனித்து நின்று 30,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று நின்றிருக்காரு. அவர் பண்ருட்டிக்கு எம்எல்ஏ, எல்லாரும் ஒரு சீட்டு எம்எல்ஏ, ஒரு சீட்டு எம்எல்ஏ. நீங்க சட்டமன்றத்துல அவரு கேட்கிறாரு, பவானி அந்தியூருக்கு தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன் ஒரு தொகுதி எம்எல்ஏ, ஒரு கட்சியோட தலைவர் தானே, 234 தொகுதிக்கு பேசக்கூடாதா? உடனே துரைமுருகன் அந்த தொகுதி எம்எல்ஏ கேட்பாருன்னு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு. அலட்சியப்படுத்துறாங்க. எங்களுக்கு ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு நாங்க எதுவுமே இல்லையா, ஒரு சீட்டு 2 சீட்டு வேண்டாம், 10 அம்ச கோரிக்கையை கொடுக்கிறோம். 10 அம்ச கோரிக்கையை கொடுக்கிறோங்க. அந்த 10 அம்ச கோரிக்கையில 5 அம்ச கோரிக்கையை நீங்க பரிசீலனை செய்ய சொல்லியிருந்தா கூட எங்க அண்ணன் திமுகவோட தேர்ந்தெடுப்பு நிற்பாரு. உங்களுக்கு வாசிக்கிட்டே இருந்தா இதுக்கும், உங்களை குறை சொன்னா கசக்கும். எப்ப பார்த்தாலும் உங்களை வாசிக்கிட்டே இருக்கும். இந்த அரசாங்கம், இந்த அரசு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்குன்னு. இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னொரு விஷயம் தெரியுமா? அரசு கொண்டு வர நல்ல திட்டங்களை முதலாளா பாராட்டுறது சட்டமன்றத்தில் எங்க அண்ணன் முத்தமிழன் தான். அதே இந்த அரசு மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்குமான பிரச்சனையான திட்டங்களை, அதுக்கு பாதகமான திட்டங்களை கொண்டு வந்ததா, அதற்கு முதல்ல எதிர்ப்போம். மக்கள் மன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் போராடக்கூடிய தலைவருங்க.